ஒரு சாமானியனுடைய மனக்குமரன். சின்ன வயசில் பள்ளிக்கூடத்தில் பாடம் சொல்லி தரும்போது மாதா, பிதா, குரு, தெய்வம். அம்மா அப்பாவை அடையாளம் காட்டுவார், அப்பா குருவை அடையாளம் காட்டுவார், குரு இறைவனை காட்டுவார். அப்பா அம்மாவை விட உயர்ந்தவர் குரு, குருவை விட உயர்ந்தவர் கடவுள். இது நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். ஒரு காலத்தில் பள்ளிக்கூடத்துக்கு நம்ம போனால் ஆசிரியர்களை பார்த்தா அப்படி ஒரு மரியாதை. அவங்க நம்மளை அடித்தா கூட பெற்றவங்க போய் யாரும் கேட்க மாட்டாங்க. ஐயா, அடியாத மாடு படியாது, அடித்தாதான் படிப்பு வரும் பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் நம்ம பிள்ளைங்க நல்லா வரணும், நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கணும், ஏதோ நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையில் நாம் தான் கஷ்டப்படுறோம், நம்ம பிள்ளைங்களாவது நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பெற்றவங்க ஆசிரியருக்கு சப்போர்ட்டாக பேசுவாங்க. அப்படித்தான் கடந்த காலங்கள் இருந்தது. ஒரு பையன் பள்ளிக்கூடத்துக்கு வரலன்னா மற்ற மாணவர்களை அனுப்பி ஏன் வரல, என்ன காரணம் அப்படின்னு கேட்டதும் ஒரு காலம். ஆனால் இன்னைக்கு பாவிகளா அந்த குருஸ்தானத்தில் இருக்க நீங்கள் இப்படி கேவலமா கீழ்த்தரமா நடக்கிறீங்களாடா? உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லை? ஒரு அப்பனா என் மனசு வலிக்குதுடா. இந்த தமிழ்நாட்டு மக்களையும் கேட்குறேன், உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட எதுலையுமே நீங்கள் சூடு சுரணையே பட மாட்டீங்களா? இல்லை தமிழ்நாட்டு மக்களை கேட்குறேன், நானும் உங்களுக்கு சூடு சுரணை கொஞ்சம் கூட ஒரு உணர்வே உங்களுக்கு வராதா? எங்கேயோ ஒரு பக்கம் நடந்தால் நமக்கு என்னன்னு இருக்கீங்களா? அட பாவிகளா! வாழ்க்கையில் எந்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, யார் பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் சரி, அந்த பிள்ளைக்கு ஒரு கஷ்டம்னா நம்ம பிள்ளை மாதிரி நினச்சி துடிக்கணும். அதுதான்டா மனுஷ இனமே. இந்த நான் ஏன் இவ்வளோ தூரம் பேசுகிறேன்றது தானே உங்கள் கேள்வி. இப்போ சொல்கிறேன். இன்னைக்கு காலையில் பேப்பரில், தினமலர் பேப்பரில் பார்த்தேன், கிருஷ்ணகிரியில் 3 ஆசிரியர்கள் சேர்ந்து ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை, 8ஆம் கிளாஸில் அந்த பிள்ளைக்கு வயசு என்னையா இருக்கு? 13 வயசுயா. அட பாவிகளா! ஈவரக்கமே இல்லாமல் 3 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்முறை பண்ணியிருக்கீங்களே, நீங்களா மனுஷங்களா? நீங்களா மிருகமாடா? விளங்குவீங்களாடா? நாசமா போனவங்களா? இன்னைக்கு வரைக்கும் இதை எந்த பேரண்ட்ஸோ இந்த தமிழ்நாட்டு மக்களோ இதை கொந்தளிச்சு, ஏண்டா எங்க பார்த்தாலும் கற்பழிப்பு, எங்க பார்த்தாலும் பாலியல் சீண்டல், பச்சிலம் குழந்தையிலிருந்து பாடையில போற கிளவி வரைக்கும் விட மாட்டான்டா. இவ்வளவு கேவலமா இருக்கிற அந்த நாடு கேட்கவே மாட்டீங்களாடா?